ஆஹ், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடத்திய தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான சிட்கோ ஜாக் அமைப்பினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது சென்னையில் நடைபெற்றுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக் கல்வித்துறை இயக்குநரகமான டிபிஐ வளாகத்தை நோக்கி பேரணியாக சென்று அங்கு காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொள்ள வந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் தற்போது தடுத்து நிறுத்தி கைது செய்து வாகனங்களில் ஏற்றி வருகிறார்கள். மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான சிட்கோ ஜாக் அமைப்பினர் சென்னையில் இன்று போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர். அதன்படியான போராட்டமானது சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. எழும்பூர் பகுதியிலிருந்து டிபிஐ வளாகத்தில் உள்ள தொடக்க கல்வி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த சுமார் 5000த்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சென்னை நோக்கி வந்திருந்தார்கள். அவர்களை வழியிலேயே தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று ஒரே நாளில் மட்டும் 10,000த்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு செல்லாமல் போராட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. மேலும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் அந்த கூட்டமைப்பின் நிர்வாகிகள் தற்போது அறிவித்திருப்பதால் போராட்டமானது தொடரும் நிலையும் காணப்படுகிறது. அதே சமயத்தில் அவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக சிறப்பு செய்தியாளர் ஈவேரா உங்களுக்கு நன்றி.